ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது சட்டுன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஸ்வீட்டுக்கு அதிகமான நெய், எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் இருந்தாலும் இந்த ஸ்வீட்டை செய்து முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்த்தும் இந்த ஸ்வீட் பண்ணலாம். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் இதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இது கடலை மாவு நல்லா வாசனை வரணும், வறுபட்டு அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இது கூட அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவலும் கடலை மாவும் சேர்ந்து இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் இன்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்வீட்டும் நம்ம பண்ணிடலாம். கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கூட இந்த ஸ்வீட் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா நம்ம நெய்லையோ எண்ணெயிலையோ வறுத்துடும் போது அந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனையே போயிடும். இப்போ பாருங்கள், தேங்காய் கடலை மாவு இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் இது கூட நம்ம 1 கப்பு கடலை மாவு, அதே 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அந்த கப்பால் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. இது கம்பி பதம், பாகு பதம் இதெல்லாம் எதுவுமே பார்க்காத இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபின்றதுனால பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்திடலாங்க. இப்போ பால் சேர்த்த உடனே இது நல்லா இலகி கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கடலை மாவோ அல்லது பொட்டுக்கடலை மாவோ எதுவாக இருந்தாலுமே நல்லா நம்ம வறுத்துட்டதுனால இதில் கட்டி கட்டியாலாம் ஆகாதுங்க. இது கொதி வரும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும், அந்த சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட அந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் தூள் சேர்க்காமலும் இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ ஏலக்காய் தூளும் உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா கெட்டிப்பட்டு வரும் பாருங்கள். ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகணுன்னா நல்லா இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் மொத்தமாகவே இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கவே பிடிக்காதுன்னா நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயிலோ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்ல கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும் பாருங்கள். இந்த பதம் வரட்டும். நல்லா இன்னும் கெட்டியாக நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ரெடியாக நெய் தடவி வச்சுருக்கக்கூடிய பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றி இதை ஒரு ஸ்பேச்சுலாவோ அல்லது ஸ்பூனோ வச்சு நல்லா சமன்படுத்திடுங்க. சமன்படுத்திட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆற விட்டிங்கன்னா இது இப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அல்வா பதத்தில் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சூடாக சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் ஆற விட்டு நல்லா கட் பண்ணி பீஸ் போட்டு சர்வ் பண்ணுறதுனால சர்வ் பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சமன்படுத்திட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு முந்திரி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுருக்கேன். இப்போ இது அப்படியே செட் ஆகட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட நான் அப்படியே விட்டுட்டேங்க. இது நல்லா செட் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பர்ஃபி மாதிரி கடித்து சாப்பிட்ற பதமும் இருக்காது, ரொம்ப கேசரி மாதிரி பதமும் இருக்காது. மீடியம் பதத்தில் இருக்கும். உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது. இப்போ இதை நம்ம பிளேட்லேருந்து எடுத்துகிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.